நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். தமிழக தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வென்று நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த விஜய் தலைமையிலான தாவேக இப்போது கூட்டணி ஆட்சியை அமைத்துள்ளது. தமிழகத்தில் வீசியது அரசியல் சுனாமி அல்ல, சினிமா சுனாமி என்று ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் அவரது மகன் உதயநிதி மீண்டும் சினிமாவுக்கு திரும்பும் முடிவு எடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல் தயாரிப்பில் அவர் ரீஎன்ட்ரி கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது 2022ஆம் ஆண்டு கமலுக்கு சொந்தமான ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உதயநிதி கதாநாயகனாக நடிக்கும் ஒரு புதிய திரைப்படம் அறிவிக்கப்பட்டது. நடிகர் சசிகுமார் நடித்த கிடாரி படத்தை இயக்கிய பிரசாத் முருகேசன் புதிய படத்தை இயக்குவதாக இருந்தார். கதை விவாதம் முடிந்து உதயநிதி நடிக்க தொடங்குவதற்கு முன்பு திடீரென விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றார். அவர் அமைச்சரானதும் திரைப்படத்தில் நடிப்பதை கைவிடுவதாக அறிவித்தார். அமைச்சராவதற்கு முன் உதயநிதி நடித்த கடைசி படமாக மாமன்னன் படம் அமைந்தது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்த முடிவு செய்துள்ளார். கமல் தயாரிப்பில் ஏற்கனவே கைவிடப்பட்ட அந்த பழைய படத்தின் கதையில் உதயநிதி நடிக்கிறாரா அல்லது புதிய படமா என்பது குறித்து இன்னும் முடிவாகவில்லை என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன. விஜய் சினிமாவை விட்டு விலகிய நிலையில் உதயநிதி மீண்டும் சினிமாவில் என்ட்ரி கொடுப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.